மயிலாடுதுறை அம்மா உணவக சமையல் கூடத்தில் கழிவுநீர் தேக்கம், பொதுமக்கள் அதிர்ச்சி. மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை அருகே செயல்பட்டு வரும் அம்மா உணவகத்தின் சமையல் கூடத்தில் கழிவுநீர் குளம்போல் தேங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக இயங்கி வரும் இந்த அம்மா உணவகத்தின் அருகே சில நாட்களாக பாதாள சாக்கடை பிரச்சினை நிலவி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் இன்று அரசு மருத்துவமனையில் இருந்து வெளியேறிய கழிவுநீர் அம்மா உணவகத்தின் சமையல் கூடத்திற்குள் புகுந்து குளம்போல் தேங்கி வழிந்தது. இதனால் சமையல் கூடம் முழுவதும் கழிவுநீர் சூழ்ந்த நிலையில் பணியாளர்கள் மிகவும் சிரமத்துடன் உணவு சமைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உணவருந்து வந்த பொதுமக்கள் துர்நாற்றம் காரணமாக மூக்கை மூடிக்கொண்டு உணவருந்தும் நிலை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அப்பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசுவதோடு தொற்றுநோய் பரவும் அபாயமும் இருப்பதாக பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் சமையல் பணிகளை தொடர்ந்து மேற்கொள்வது மிகவும் சிரமமாக உள்ளதாக அம்மா உணவக பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் சாலைகளிலும் பாதாள சாக்கடை கழிவுநீர் வழிந்தோடும் அவல நிலை நிலவி வருவதாகவும் கூறப்படுகிறது. எனவே இந்த பிரச்சனையில் உடனடியாக தலையிட்டு பாதாள சாக்கடை அடைப்பை சரிசெய்து சுகாதாரமான சூழலை ஏற்படுத்த நகராட்சி நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.